கடகராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எடுத்துக்கொண்ட நபர்கள் எப்படியெல்லாம் உதவுவாங்க, இல்லை எந்தெந்த விஷயங்கள் அவங்க கிட்ட இவங்க எச்சரிக்கையா இருக்கணும்? கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா எஸ் என்ற நபர் வந்து பொதுவாகவே பாருங்க, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட பொது வாழ்க்கை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க நினச்சாங்கன்னா அங்கே வந்து அந்த எழுத்து எஸ் என்ற எழுத்துல வந்து இப்போ இந்த எஸ் என்ற நபரால் இவங்களுக்கு விரோதமோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளோ எதிர்பாராத விதமாக உண்டாகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்கள சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். எஸ் அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது, வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2 தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்துதான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட 2 குணங்களும் இருக்கும். ஆமாம், அது 2 தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து எஸ் என்ற நபர்கள் வந்து இருக்காமல் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்குள்ள அடுத்த இடத்துக்கு போனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் எஸ் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஒரு ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த எஸ் என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த எஸ் என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அவங்கக்கிட்டேருந்து எந்தெந்த விஷயத்தில் விலகி இருக்கணும்னு ரொம்ப நல்லா சொல்கிறீங்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த எஸ் எழுத்து கொண்ட நபர்கள் எப்படியெல்லாம் உதவுவாங்க, இல்லை எந்தெந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்? கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிலேயே பாருங்க, குரு வந்து உச்சமாகறாரு, சந்திரனுடைய ஆட்சி வீடு வேற. இவங்க அந்த கடகராசியில் ஒரு நபர் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குரு இல்லைன்னா ஆசிரியர், இவங்க தான் பாருங்க தேசிய என்ற இடத்துல வருவாங்க. அவங்களோட குரு இல்லைன்னா படிக்கக்கூடிய ஆசிரியர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆனா புடவா கையை பிடிச்சி சொல்லி தரதே பாருங்க அவங்கள தான் இருப்பாங்க. அது ரொம்ப கடகராசிக்காரங்க வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களே ஏற்கனவே வந்து தாய்மை குணம் கொண்டவங்க தான். இவங்க எதிர்பார்க்குறது அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த எஸ் என்ற ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் இவங்களுடைய எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கை கல்வியாகட்டும், பள்ளி கல்வியாகட்டும், ஏதாவது ஒரு விஷயமாக பாருங்க, அது வந்து எஸ் என்ற
இவங்க மூலமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த எஸ் என்ற ஆசிரியர் உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியராக வந்தாங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து நிறைய படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எஸ் என்ற நபர் வந்து பொதுவாகவே பாருங்கள், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் செய்யக்கூடியவங்க தான் எஸ் என்ற நபர்கள் வந்து. அப்போ ஊருக்குலாம் நல்ல பிள்ளைன்னு சொல்லி பேர் வாங்கக்கூடியவங்க தான் எஸ் என்ற நபர் வந்து. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், அந்த எஸ் என்ற நபரா உடனே அடுத்தவங்களுக்கு உதவிக்கு போகக்கூடியவங்க தான். இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்படி தான். எந்த கிளாஸில் வந்து இப்போ 1ஆம் படிக்கிறப்ப ஆரம்பத்தில் படிக்கிறப்ப வராமல் இருந்திருப்பாங்க, ஒரு ரெண்டாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப பாருங்கள் எஸ் என்ற டீச்சரோ ஒரு சாரோ வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய படிப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடும், இம்ப்ரூவ் ஆகிடும், இன்ட்ரெஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது வரைக்கும் வேலை 10th முடிச்சு விட்டு வராங்க, ஒரு காலேஜ் முடிச்சு விட்டு வந்தாங்கன்னா ரொம்ப இவங்க வந்து அது மேலே பாசமாக இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த டீச்சர் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், நான் டீச்சர் பெட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. அதெல்லாம் பாருங்கள் அந்த எஸ் என்ற ஆசிரியருக்கு இருக்கும். அப்போ வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க நினச்சாங்கன்னா அங்கே வந்து அந்த எழுத்துல எஸ் என்ற எழுத்துல வந்து ஆசிரியர் இருந்தாங்கன்னா இவங்க நல்லா படித்து அவளே ஒரு வழிகாட்டியை எடுத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே. எந்த ஒரு கல்வியாக இருந்தாலுமே நான் படித்து முடிச்சிட்டேன், நான் ஒரு தொழில் சார்ந்த கல்வி கற்றுக்கிறனாலே பாருங்கள் அங்கேயும் வந்து ஒரு எஸ் என்ற நபர்கள் இருக்கணும். இப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன், அப்போ அந்த வேலையை வந்து செய்கிற இடத்துல நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்காங்கல்ல, அவங்களும் பாருங்க எஸ் என்ற எழுத்துல இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஈர்ப்பு ரெண்டு உருவாயிடும். ஓகே, நமக்கு மேலதிகாரியா வரக்கூடியவர்கள் இந்த எஸ் என்ற நபர்கள். ஓகே, இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எஸ் என்று எடுத்தால் நன்மை தான் வரும், எந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. எந்த கடகராசி இருந்தாலும் பாருங்க அவங்களுக்கு அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கிறவங்கள கடகராசியை பார்த்தால் தன்னுடைய குழந்தைகள் மாதிரி அரவணைச்சு போகக்கூடிய அமைப்புல தான் இந்த எஸ் என்ற எழுத்துக்காரங்க இருப்பாங்க. அப்போ கடகராசிக்காரங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், இப்போ கல்யாணம் முடிச்சு போகிறாங்க அப்படின்னா அங்கே யாராவது வயசில் பெரியவங்க இருப்பாங்கல்ல, தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க அந்த எஸ் என்ற எழுத்து இருந்தாங்கன்னா 2 பேத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இணக்கம் உருவாகும், ஒரு அன்பு, ஒரு ஆதரவு, ஒரு பாசம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்ககிட்ட தெரிய வந்து இந்த புராண கதைகளை கேட்குறது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம்னு கூட சொல்லலாம். கரெக்டாக சொல்கிறீங்க, சொல்லுங்கம்மா. அந்த மாதிரியான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு எஸ் என்ற நபர்கள் வந்து 3ஆம் மனிதராக தான் வராங்க. ஆனால் வந்தாலும் பாருங்க இவங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய அளவில் மனசுலயும் ஒரு நிம்மதி, இந்த மனசுல உள்ள ஆழ்ந்த மனசுல உள்ள தேவைகளை நம்ம தான் நிறைவேற்றுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர். அப்போ இவங்களுக்கு வந்து கடகராசிக்கு வந்து எஸ் என்ற நபர்களால் எந்த விதமான எச்சரிக்கையோ அல்லது ஆபத்துமோ இல்லை, நல்ல எல்லாமே பாசிட்டிவ் தான். சரி, இந்த பாசிட்டிவுங்க இவங்க வந்து இன்னும் தக்க வச்சுக்கணும், இன்னும் நிறைய பாசிட்டிவ் இந்த எஸ் என்ற நபர்களால் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம்? இவங்க செய்ய வேண்டிய, ஏன்னா கடகராசி அப்படின்னாலே நீர் ராசி தான் இவங்களுக்கு வந்து. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போய் சந்தன அபிஷேகம் பண்ணணும். திங்கட்கிழமை அங்கே அபிஷேகம் நடத்துவாங்க. அப்போ அபிஷேகம் நடத்துகிறப்ப இவங்க வந்து சந்தனம் வாங்கி கொடுத்து சந்தன அபிஷேகம் நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து சந்தன அபிஷேகத்துக்கு சந்தனம் வந்து வாங்கி கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இவங்க தேவையான சமயத்தை அந்த எஸ் என்ற நபர் வந்து உள்ளே வந்துடுவாங்க. எப்போ தேவையோ தேவையறிந்து உதவி செய்தல் அப்படின்ற மாதிரி கரெக்டாக என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகேம்மா, இப்போ இந்த எஸ் என்ற நபரால் இவங்களுக்கு விரோதமோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளோ எதிர்பாராத விதமாக உண்டாகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுடைய பரிகாரமே பாருங்க சிவன் வழிபாடு தான், சிவ வழிபாடு. ஆமாம், அதே மாதிரி அப்படி ஒரு இவங்களால நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு பயமோ ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை வந்தது எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு தான் போய் குங்குமம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். குங்குமத்தால சிவபெருமானுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணணும். ஓகே ஓகே, அது தப்பிச்சுக்கிறதுக்கு. ஆமாம், தப்பிச்சுக்கிறதுக்கு. அது இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அபிஷேகத்தில் வரும். ஒரு பக்கம் சந்தனம் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா அம்பாள் சிவன் ரெண்டு ஒரே அந்த அபிஷேகத்துல வரும் வந்து. அப்படி இவங்க வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர்மா, சூப்பர். ஏன்னா பரமசிவன் பார்வதியை சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் நன்மை வந்து கடகராசிக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு
கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக இன்றைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.